தீவிரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் வீர மரணம் அடைந்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி ராஜா, வணக்கம். முழு விவரங்களை சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் உதம்பூர் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதா, குறிப்பாக அந்த பகுதியில் இருக்க வனப்பகுதியில் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதா தகவல் கிடைக்குது. இதைத் தொடர்ந்து இந்திய ராணுவமும் அதே போல உள்ளூர் போலீசாரும் ஜம்மு காஷ்மீர் போலீசாரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அப்போ ஒரு பகுதியில் 7-8 தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பது அவர்களுக்கு தெரிய வருது. அவர்களை சுற்றி வளைக்க தொடங்கும் போது அவர்கள் பாதுகாப்பு படை மீதும் போலீசார் மீதும் துப்பாக்கிச் சூட்டு நடத்துறாங்க. இந்த துப்பாக்கிச் சூட்டின் போது பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஒரு வீரருக்கு துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயம் ஏற்படுகிறது. அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு சிகிச்சை அளித்தும் பலனின்றி தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். மற்றொரு புறம் தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். 4 தீவிரவாதிகள் தற்போது சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் 3 பேர் வனப்பகுதிக்குள் தப்பி சென்றிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணியிலும் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உதம்பூர் பகுதியில் இருக்கிற நெடுஞ்சாலைகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராணுவத்தினர் அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையுடன் சேர்ந்து பாதுகாப்பையும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தற்போது இந்த என்கவுண்டர், அதாவது இருவருக்கும் இடையே, பாதுகாப்பு படைக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த அந்த துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணம் அடைந்திருக்கிறார். மேலும் இந்த தேடுதல் வேட்டையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை கூட ஜம்மு காஷ்மீரின் வேறு பகுதியில் தீவிரவாதிகள் உலா வருவது தெரிய வந்து அங்கு ஒரு துப்பாக்கி சண்டை நடந்தது. அதுவும் குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு பெயர்களில் இந்திய ராணுவமும் அதே போல ஜம்மு காஷ்மீர் போலீசாரும் இணைந்து தீவிரவாதிகளை அகற்றும் பணியில், அதாவது அவர்களை முழுமையாக தீவிரவாதத்தை ஒழிக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. அதன் ஒரு நடவடிக்கையாகத்தான் தற்போதும் இந்த தீவிரவாத தேடுதல் நடவடிக்கை என்பது தொடரப்பட்டு வருகிறது. தற்போது நடந்திருக்கும் ராணுவ வீரரின் உயிரிழப்பு என்பது வீரமரணம் என்றாலும் கூட தொடர்ந்து தீவிரவாதிகளை அப்புறப்படுத்துவதில் பாதுகாப்பு படையினர் தீவிரம் காட்டி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.